ஒரு பீட்சாவை பிடித்துக்கொண்டு, தாத்தா, இதை நான் சாப்பிடவாமா என்று கேட்டாள். தாத்தா மெதுவாக சிரித்து, காத்திரு நிலா, உனக்கொரு சுவாரஸ்யமான கதையை காட்டப் போறேன் என்றார். அந்த நொடியில் ஆரோக்கிய உணவுகளும் ஜங்க் உணவுகளும் ஒரு பெரிய ஓட்டப் போட்டிக்கு தயாரானது. யார் உண்மையான சக்தியை தருவார்கள் என்று தெரிந்து கொள்ளதான் அந்த போட்டி. விசில் அடித்ததும் 2 அணியும் வேகமாக ஓட ஆரம்பித்தன. பர்கர், பீட்சா, ஐஸ்கிரீம் எல்லாம் முதலில் வேகமா ஓடின. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவை சோர்ந்து மூச்சு வாங்கி மெதுவாக நின்றுவிட்டன. ஆனால் கேரட், ஆப்பிள், வாழைப்பழம் அவை சுறுசுறுப்பாக, உற்சாகமாக தொடர்ந்து ஓடின. அவற்றின் உடலில் சக்தி ஒளி பளபளப்பாக ஜொலித்தது. இறுதியில் ஆரோக்கிய உணவுகள் வெற்றி கோப்பையை கைப்பற்றின. தாத்தா அன்புடன் சொன்னார், நிலா, சில உணவுகள் சுவையாக இருக்கும், ஆனால் அவை உடலுக்கு நல்லதல்ல. ஆரோக்கிய உணவுகள்தான் நம்மை வலிமையாக்கும், சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். நிலா மகிழ்ச்சியுடன், தாத்தா, இனிமே நான் ஆரோக்கிய உணவுகள்தான் சாப்பிடுவேன் என்று சொன்னாள். நாமும் தினமும் ஆரோக்கியமாக சாப்பிட்டால் வலிமையாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம்.